குழந்தைகள் விளையாடுவது அவசியமா என்ற கேள்விக்கு ஆம் என்ற பதில்தான் இந்த சமுதாயத்திற்கு நல்லது. வீட்டில் ஒரு பெண் கருவுறும் பொழுது ஏற்படுகின்ற மகிழ்ச்சியை விட அந்த பெண் நல்ல திடமான வலிமையான குழந்தையை பெற்றெடுக்கும் பொழுது தான் உண்மையான மகிழ்ச்சி தரும். குழந்தை பிறந்தவுடன் குறைந்தபட்சம் 2 வருடங்களாவது தாயின் அரவணைப்பில் கட்டாயம் வளர வேண்டும். அப்பொழுதுதான் குழந்தை சீரான வளர்ச்சியை பெறும். இன்று எல்கேஜியில் சேர்ப்பதற்கு ஒவ்வொரு பெற்றோரும் பல லட்சங்கள் செலவு செய்கிறார்கள். பெற்றோர்கள் முதலில் பள்ளியின் பெருமையை குறித்து அறிந்து மகிழ்கிறார்கள். எல்கேஜியில் சேர்த்துவிட்டால் நம் குழந்தை +2 வரை படிக்கும், நமக்கு கவலை இல்லை என்று நினைத்து கல்வியை மட்டுமே போதிக்கும் பள்ளிக்கூடங்களில் சேர்த்து விடுகிறார்கள். பள்ளிக்கூடத்தில் விளையாட்டு மைதானங்கள் இல்லை என்றால் அந்த பள்ளியில் பிள்ளைகளை சேர்ப்பதை தவிர்க்க வேண்டும். சவுண்ட் மைண்ட் இன் அ சவுண்ட் பாடி என்ற பழமொழி ஏட்டு அளவில்தான் நம்மிடம் உலா வந்து கொண்டிருக்கிறது. ஒரு குழந்தை குறைந்தபட்சம் 6 மணி நேரம் வகுப்பறையில் செலவிடுகிறது. அங்கு விரல்கள், கண்கள், காதுகள், மூளை மட்டுமே செயல்பட்டு கொண்டிருக்கிறது. உடல் அங்கே சிறு சிறு அசைவுகளோடு அமைதியாக அமர்ந்து கொண்டிருக்கிறது. குழந்தை பள்ளியிலிருந்து வீட்டிற்கு வந்தவுடன் தாய் கேட்கும் முதல் கேள்வி, மிஸ் என்ன சொல்லி கொடுத்தாங்க, கிளாஸ் டெஸ்ட்டில் எவ்வளோ மார்க் வாங்கின, ஹோம்ஒர்க் இருந்தால் எடுத்து செய் என்று படிப்பை குறித்து மட்டும்தான் ஒரு தாய் குழந்தையுடன் பேசுகிறார். எனக்கு தெரிந்தவரை எந்த தாயோ தந்தையோ ஸ்கூலில் விளையாடினியாப்பா, ஸ்கூல் டீமில் நீ செலக்ட் ஆனியா, ஸ்போர்ட்ஸ் கோச்சிங்கில் நீ போனியா என்று யாருமே கேட்பதில்லை. நல்ல படிப்பை மட்டும் குழந்தைகளுக்கு கொடுக்க வேண்டும் என்று நினைக்காதீர்கள். பெற்றோர்களே, படிப்பு, விளையாட்டு, உடற்பயிற்சி என்று இருந்தால் உங்கள் பிள்ளைகள் உங்களுக்கும் இந்த நாட்டிற்கும் நல்ல பெருமையை தேடித் தருவார்கள். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்பதை நினைவு கூறுங்கள். விளையாடும் பொழுதுதான் உடலில் உள்ள தசைகள் வலுப்பெறும், இரத்தம் சீராக ஓடும், தேவையற்ற கழிவுகள் உடலில் இருந்து வெளியேறும். ஆரோக்கியமான குழந்தை நாட்டையும் வீட்டையும் காக்கின்ற இமை. உடல் பலவீனமான குழந்தை எல்லோருக்குமே சுமை. பெற்றோர்களே, உங்கள் குழந்தைகளுக்காக